வேலண்டைன் டேக்கு வந்து பெர்ஃப்யூம் கிஃப்ட் வந்து ஒரு நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். இது வந்து பேக்கெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படிங்கறனால இது ஒரு எக்ஸலென்ட் ஐடியா. வியர் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த உலகம் வந்து அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் ஹவுஸ் டு ஹோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மென்ஸ் ஷாப்பிங் ஹால் அந்த வீடியோ வந்து பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ என்ன மென்ஸ் ஷாப்பிங் ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வந்து அப்ரோச் ஆக போகுது. ஸோ என் ஒய்ஃபு எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், உங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் காட்ட போகிறேன், என்னென்ன அக்சசரிஸ் வந்து காட்ட போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனல்ல கண்டினியூஸா ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லா ஷாப்பிங் ரிவ்யூலயும் வந்துட்டு ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். நம்மளோட கிஃப்ட் நம்ம என்ன ரிவ்யூ பண்றோமோ அதுல இருந்து ஏதாவது ஒரு திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சதை வந்து கிவ் அவே கொடுப்போம் அப்படிங்கிறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் நிறைய பரிசுகளை வெல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த வேலண்டைன் டேக்கு வந்து என் ஒய்ஃப் என்னென்னலாம் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ வியர் பண்ணியிருக்கிற இந்த டிஷர்ட் தான். இந்த டிஷர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டார்க் கிரீன் இல்லாம லைட் கிரீன் இல்லாம வந்து கொஞ்சம் ஃபேடடா இருக்கிற ஒரு கிரீன் கலர்ல வந்து இருக்கு மேல. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஒயிட் கலர், தென் டார்க் ப்ளூல கொடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிற டிஷர்ட்ல இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸே கிடையாது. ஸோ இது ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அட்ராக்டிவாகவும் இல்லாமல் ரொம்ப டல் கலராகவும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து என் ஒய்ஃப் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் வந்து ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் வந்து போட்டேன் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு என் ஒய்ஃப் அடிக்கடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு காட்ட போகிறது மோஸ்ட்டாக ஒரு 2-3 டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக ஃபுல் ஹேண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ரவுண்ட் நெக் இருக்கும். ஸோ ரவுண்ட் நெக் தான் வந்து பார்த்தா கொஞ்சம் வெளியில் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த டிஷர்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் வந்து ஃபுல் ஹேண்ட் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இப்படி ஜஸ்ட்டு இப்படி இழுத்தாலும் வந்துட்டு ஒரு இதுவரை தான் வந்து போகுது, ரொம்ப போகலை. ஸோ கொஞ்சம் அது ஒரு ஸ்டைலாக லுக்காக இருக்கும் அப்படின்னு வைங்களேன். ஸோ இதுதான் இந்த டிஷர்ட்டோட லுக்கு. ஸோ இந்த டிஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 497 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் வந்து வாங்கினோம். ஸோ 497 ருபீஸுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலி ஒர்த். ஸோ சைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் நான் வாங்கினேன். எக்ஸல் வந்து எனக்கு நல்லாவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் டிஷர்ட் தான். எல்லோ அண்டு ப்ளூ பார்டர், டார்க் ப்ளூ பார்டரில் வந்து நல்ல ஸ்ட்ரைப்ஸ் போட்ட மாதிரியான டிஷர்ட் இது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நீங்கள் டிஷர்ட் போட்டு போகிறீங்க அப்படின்னா கூட வந்து என்னடா ஒரு ஃபங்க்ஷனில் டிஷர்ட் போட்டு வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட தாட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டிஷர்ட்டில் காமிச்ச மாதிரி வந்து இங்கே ஃபுல் ஹேண்டில் வந்து ஒரு அடிஷ்னல் பீஸ் ஒரு எலாஸ்டிக் மாதிரி வச்சுருப்பாங்க. லாஸ்ட் டிஷர்ட்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 380 ருபீஸ் சம்திங் அந்த மாதிரி வருது. ஸோ இதுவுமே வந்து ஃபுல் ஸ்லீவ் டிஷர்ட் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் நான் என்ன சைஸ் ஆர்டர் பண்ணனோ வந்து எக்ஸாக்டாக சைஸ் கரெக்டாகவே வந்துருச்சு. ஸோ நீங்கள் ரெகுலராக என்ன சைஸஸ் நீங்கள் போடுவீங்களோ அதே சைஸ் போட்டாவே போதும். எந்த ஒரு பீஸுமே நான் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. ஸோ பிராண்டடும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிராண்டடாக இருக்குது, ஃபிட்மெண்ட்டும் நல்லா ஃபிட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த டிஷர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு சாய்ஸ், உங்கள் ஹபிக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இது ஒரு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த டிஷர்ட் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி காமிச்ச டிஷர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்கும் ஒரு எல்லோ கலர் டிஷர்ட்டு. அதுக்கு முன்னாடி காமிச்சது கொஞ்சம் மிக்சடாக இருக்கும். கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் லைட் கலர்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து உங்களுக்கு கலர் வந்து எல்லாமே வந்து ஒரு டிம் கலராக தான் இருக்கும். எதுவுமே வந்து ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்காது.
ஸோ இந்த டிஷர்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஷு, அதுலேயே வந்து டார்க் கிரே கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து 3 டிஷர்ட்லயுமே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு யூனிக்கா இருக்கு. ப்ளூ கலர் இருந்ததுன்னா கொஞ்சம் ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு. இங்க சைட்ல வந்து கஃப் இருக்கிறனால நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ மேபி இந்த கஃப் இருக்கிறனாலயான்னு தெரியல. இது ₹450 வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க அமேசான்ல. ஸோ இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த எல்லோ டிஷர்ட்ல வந்து கஃப் இல்ல. ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி ₹380. மேபி இதோட டிஃபரன்ஸான்னு தெரியல. பட் கம்ஃபர்டபுள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு காட்டன் டிஷர்ட் மாதிரி இருக்கு. வியர் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். டிஷர்ட் தான் நீங்க வாங்கி கொடுக்கணும் வேலண்டைன்ஸ் டேக்கு அப்படின்லாம் கிடையாது. ஸோ என் ஒய்ஃப் எனக்கு வந்து உஸ்டாரா ஸ்கூபா அப்படிங்கிற ஒரு பெர்ஃப்யூம் வந்து அமேசான்ல நல்ல ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற ஒரு பெர்ஃப்யூம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹449. ஒரு பெர்ஃப்யூம் வந்து அரௌண்ட் ₹450 வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல கிஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் வந்து நல்லா பார்த்து அனாலிசிஸ் பண்ணி தான் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ மேபி எங்கேருந்து அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. பட் ஆனால் வந்து ரியலி ரியலி ஒர்த்து. ஸோ பெர்ஃப்யூம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு கிளாஸியாக இருக்குது. கிளாஸ் பாட்டில் தான். நல்ல ஒரு சூப்பராக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது. ஸோ வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்தான கிஃப்ட் தான். இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெர்ஃப்யூம் செம்ம ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாவ், இட்ஸ் ரியலி சூப்பர். நான் வந்து ஒரு 2 days நான் ட்ரை பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ என் ஒய்ஃபுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். வேலண்டைன் டேக்கு வந்து பெர்ஃப்யூம் கிஃப்ட் வந்து ஒரு நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த பெர்ஃப்யூம் வந்து நம்ம இப்போ அடிக்கிறோம் அப்படின்னா இதோட ஸ்மெல் வந்து ஒரு லாங் லாஸ்டிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ லாஸ்ட் ஒரு 4 hours வந்து அட்லீஸ்ட் ஒரு இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல் நின்னாலுமே வந்து எப்பப்பெல்லாம் அந்த ஸ்மெல் நமக்கு வருதோ அவங்களோட நினைவுகள் நமக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதோட தாட்ஸாக வந்து வேலண்டைன் டேஸ்க்கு மோஸ்ட்டாக வந்து பெர்ஃப்யூம் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் இந்த பெர்ஃப்யூம் வந்து ஒரு 2 months வருது, 3 months வருது அப்படின்னா 3 monthsக்கும் நீங்கள் அவங்களை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே, நம்ம ஒய்ஃப் வந்து வேலண்டைன் டேஸ்க்கு வாங்கி கொடுத்தாங்க, நம்ம லவர்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து பெர்ஃப்யூம் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த வேலண்டைன் டேக்கு இந்த பெர்ஃப்யூமோ இல்லை வேற பெர்ஃப்யூமோ நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட்ஸ் 2 ப்ராடக்டோட வந்திருக்கோம். ஒன்று வந்து நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த டிஷர்ட் அண்ட் செகண்ட் வந்து இந்த ஒரு கிட். ஸோ இது என்ன கிட் அப்படிங்கிறது இந்த டிஷர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக். ஸோ பிளாக் லவர், என் ஒய்ஃப் வந்து பிளாக் லவர் அப்படிங்கிறது இந்த சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளாக் ஷர்ட்டும் வந்து நான் போட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிளாக் கலர் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக் கலர் டிஷர்ட் என்கிட்ட ரவுண்ட் டிஷர்ட் வி நெக் எல்லாமே நிறையாவே இருக்கு. இருந்தாலும் இந்த டிஷர்ட்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேக்கெட் மாதிரி ஒன்று இருக்குது, பட் பேக்கெட் கிடையாது. ஸோ பேக்கெட் இல்லை, பட் ஆனால் வந்து இங்கேயும் கொஞ்சம் ஒரு ஒயிட் கலரில் வந்து டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒயிட் டச் இருக்கிறனால ஸோ இந்த டிஷர்ட் வந்து இன்னுமே வந்து நம்மளை நல்லா வந்து வெளியில் எடுத்து காட்டுது அப்படின்னு தான் சொல்லணும். சம் ஃபோட்டோகிராஃபிஸ் ஆர் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ரியலி இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இந்த டிஷர்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ஸ்லீவ் தான் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ₹416 அப்படிங்கிறதுக்கு வந்து நல்லாவே வந்து ஒர்த்தியான கிளாத் மெட்டீரியல் தான் இருக்குது. நம்ம வந்து வெளியில் இப்போது டி நகர் அந்த மாதிரி வந்து ஷாப்பிங்லாம் நம்ம போய் பண்ணுவோம்ல. ஸோ அந்த ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 500, 550, 600 அந்த மாதிரி ரேட்டு தான் இருக்கும். ஸோ ₹400 அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சீப்பான ரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் ஹப்பி, உங்கள் பார்ட்னருக்கு வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் பிடிக்கல, இல்லை வந்து ரவுண்ட் லெக் போட மாட்டார், காலர் தான் போடுவார், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலண்டைன் டேஸ்க்கு உங்கள் ஹபிக்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி டிஷர்ட்ஸோ இல்லை பர்ஃப்யூமோ சின்னதாக ஒரு கிஃப்ட் பண்ணி உங்களோட பார்ட்னரை அசந்துங்க. ஸோ இன்னைக்கு நான் காட்டினதுலேயே வந்து எனக்கு என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்ததுலேயே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, ரொம்ப அமேசிங்காகவும் இருக்குது. ஸோ என்னடா இது ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, போட்டிருக்காங்க பர்ஃப்யூம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க, பர்ஃப்யூம் எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃப்ளேவர், அதாவது 6 ஃப்ளேவர் வந்து சின்ன சின்ன பர்ஃப்யூம்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு புதுசுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவ்வளோ நாளில் நான் பார்த்தது கிடையாது. ஸோ 6 பர்ஃப்யூம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதோட இது டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின்னாடி போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பெல்லா விட்டா ஆர்கானிக் பர்ஃப்யூம்ஸ் ஃபார் மேன். ஸோ பர்டிகுலர்லி மென்ஸுக்காகவே வந்து 6 ஃப்ளேவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 ஃப்ளேவரில் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு சின்ன சின்ன பாட்டில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து வெளியில் எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சைஸ் பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸு, ஃப்ரெஷ்ஷு, ஸ்பைசி அந்த மாதிரி வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க, ரொம்ப வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது, ஒரு மீட்டிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஃப்ளேவர் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போகிறீங்க, வெளியில் ஒரு பார்ட்டி, ஒரு டேட்டிங் அப்படி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஃப்ளேவர் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு எக்ஸலண்ட் ஐடியா. இந்த வேலண்டைன் டேக்கு வந்து நீங்கள் உங்க ஹபிக்கு வந்து வாங்கி கொடுக்கறது ஒரு எக்ஸலண்ட் ஐடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த எபிசோடோட ஷாப்பிங் ரிவ்யூ அப்படின்னு நான் சொல்லுவேன். என் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களால இன்னைக்கு இந்த வீடியோவில் வர முடியல, ஆன்ஸ்க்ரீனில் வர முடியல, பட் பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ காதல் வந்து என்றைக்குமே வந்து அழியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு காதலர் தினத்தை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க மட்டும்தான் வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இஃப் யூஆர் அரேஞ்ச் மேரேஜ், நீங்களும் வந்துட்டு இந்த டேவை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிட்டு காதலர்களை வந்து வாழ்த்துங்க. ஸோ இந்த உலகம் வந்து அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லாஸ்ட் வீடியோவில் என் ஒய்ஃப் வந்து சோக்கருங்கிற நெக் பீஸ் வச்சு ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதில் நீங்கள் வந்து நிறைய பேர் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. அதோட வின்னர் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான நேரம் இப்போ வந்தாச்சு. ஸோ அதோட வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீர்த்தனா அப்படிங்கிறவங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கீர்த்தனா. ஸோ உங்களுக்கு உங்களோட கிஃப்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் இன்ஃபோ வந்து நீங்கள் மெயில் பண்ணால் போதும். உங்கள் வீட்டுக்கு உங்களோட கிஃப்ட், நீங்கள் எந்த சோக்கர் வந்து லைக் பண்ணுறீங்களோ அந்த சோக்கர் வந்து உங்களுக்கு கிவ்அவே வந்து கொடுக்கப்படும் ஹவுஸ் டு ஹோம் சார்பாக. இப்போ மக்களே, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஒரு யூனிக்கான ப்ராடக்டாக வந்து எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸில் இந்த ப்ராடக்டை வந்து கிவ்அவேவாக வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கிறோம். இந்த 6 செட்ஸ் பர்ஃப்யூம், அதாவது பேக்கெட் ஃப்ரெண்ட்லி பர்ஃப்யூம், இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 416 rupees. இந்த ப்ராடக்டை வந்து கிவ்அவேவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஒய்ஃபும் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கணும், லைக் பண்ணியிருக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியிருக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். ஸோ இந்த கிவ்அவேவை யார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேலண்டைன் டேவை எல்லாரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.